ஹலோ, யார் பேசுறது? கார்த்தி. யார் இது? கௌசி குரல் மாதிரி இருக்கு. ஆமா, கௌசி தான் பேசுறேன். சொல்லு கௌசி, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ஃபோன் பண்ற, அது இந்நேரத்துக்கு பண்ற, எது பிரச்சனையா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? கேக்குது. என்னாச்சு கௌசி? நான் கேட்டுட்டே இருக்கேன், ஒன்னும் சொல்லாம நீ அமைதியா இருக்க. என்ன விஷயம்? எங்க வீட்ல எனக்கு கல்யாணம் பேசி வச்சிருக்காங்க. சரி கௌசி, ஆனா நீ எனக்கு ஃபோன் பண்ணாதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இது வரைக்கும் நீ என்கிட்ட பேசினது கிடையாது. என் மூஞ்ச கூட பார்த்துட்டு நிக்க மாட்டேன் பேரோ ஓடி. ஆனா இன்னைக்கு கல்யாணம் பேசியிருக்காங்கன்னா நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. கார்த்தி, ஐ லவ் யூ கார்த்தி. கௌசி, கௌசி உண்மையாவா சொல்ற கௌசி? ஆமா. கௌசி, வாட்டி எனக்கு நீ ஃபோன் பண்ணியிருக்க, என் லவ் அக்செப்ட் பண்ணதுக்கு நான் சந்தோஷப்படுறதா இல்லை உங்க வீட்டில் கல்யாணம் பற்றி பேசியிருக்காங்களேன்னு வருத்தப்படுறதானே தெரியல கௌசி. கார்த்தி, உன்னை தவிர நான் வேற யாரையுமே அந்த இடத்துல நினைச்சு பார்க்க மாட்டேன். தயவு செய்து என்னை கூட்டிட்டு போயிரு. எங்கேயாச்சும் நம்ம சந்தோஷமா போய் வாழ்ந்துடலாம். கௌசி கொஞ்சம் பொறுமையா இரு. இப்படி அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறதுலாம் நல்லது கிடையாது. நான் எங்கள் வீட்டில் பேசுகிறேன். ஒரு வாரத்துக்கு நீ கொஞ்சம் அமைதியாக இரு, பார்ப்போம். நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை கார்த்தி. எங்கள் அப்பா ஒரு பொழுது இந்த லவ்வெல்லாம் அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது. அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு தான் என்ன பேசி முடிச்சிருக்காங்க. ஒரு நாள் அதை கேன்சல் பண்ணணும்னு நினைக்கவே மாட்டார். உனக்கு இஷ்டம் இருந்துச்சுன்னா சொல்லு, இல்லாட்டி என் வாழ்க்கை நான் என்ன முடிவு எடுக்கணுமோ நான் எடுத்துக்கிடுறேன். சரி, கல்யாண டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? என்ன கார்த்தி, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ கல்யாண டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களான்னு கேட்க? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு கௌசி. இப்போ ஆடி மாதம் நடந்துட்டு இருக்கு. ஆடி மாதம் முடிஞ்ச உடனே நிச்சயதார்த்தம் வைப்பாங்களாம். 2-3 மாசத்துல கல்யாணமும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்களாம். சரி, அப்படின்னா நம்ம கிட்ட கொஞ்சம் டைம் இருக்கு, சரியா? அதனால நான் ஃபர்ஸ்ட் எங்க அக்கா மாமா எல்லாத்தையும் பேசி என்ன பண்ணலான்னு முடிவு எடுத்துக்கிடுறேன். அப்புறம் உங்க வீட்டில் முறைப்படி வந்து பொண்ணு கேட்குறேன். உங்க அப்பா என்ன சொல்றான்னு பார்க்கலாம். கிறுக்கு மாதிரி பேசுற கார்த்தி. அதான் நான் சொல்றேன்ல, அவங்க ஒத்துக்கிட மாட்டாங்க அப்படின்ட்டு. திருப்பி திருப்பி அப்புறம் அதே சொன்னா என்ன அர்த்தம்? நீ சீரியஸா தான் லவ் பண்ணியா இல்ல சும்மா லவ் பண்ணிட்டு இருந்தியா கார்த்தி? நான் வேற தேவையில்லாம உனக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டு கிடக்கேன். கௌசி, நீ நினைக்கிற மாதிரி காதல் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணிட்டு ஈஸியா வாழ்ந்துடலாம்னு நினைக்காத. கல்யாண வாழ்க்கையும் காதல் வாழ்க்கையும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, தெரிஞ்சுக்கோ. கல்யாணம் பண்ணா 4 பெரியவங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தோட தான் நமக்கு வாழ்க்கை ஆரம்பிக்கணும். சும்மா அப்படி ஓடி போறது, 4 பேர் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறது எல்லாம் நல்லது கிடையாது, பார்த்துக்கோ. நான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன். என் படிப்பு ஃபர்ஸ்ட் முடியணும், வேலை பார்க்கணும், நல்ல ஒரு செட்டில் ஆகணும். அதுக்கப்புறம் தான் உன்னை கல்யாணம் பண்ண முடியும். சும்மா அப்படி ஈஸியா டக்குன்னு எல்லாம் முடிவு எடுத்துட முடியாது கௌசி, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அப்ப நீ செல்ஃபிஷா இருக்கல கார்த்தி? உன் வாழ்க்கை பத்தி மட்டும் தானே யோசிக்க. அட மென்டல். நான் நல்லபடியா படிச்சாதானமா நல்ல வேலை கிடைக்கும். நல்ல வேலை கிடைச்சாதான் உன்னை நல்லபடியா பாத்துக்க முடியும். சும்மா அப்படியே கூட்டிட்டு வந்து வச்சிட முடியுமா? அப்படியே அரை மென்டல் சொல்லியாச்சுன்னா இந்த கேப்ல. ஏடி கார்த்தி, இந்த ஏடி போட்டிலாம் எனக்கு பிடிக்காது. ஏடி போட்டிலாம் சொல்லல, ஏடி. ஏடினா அழகிய தேவதைன்னு அர்த்தம். சரி, நான் என்ன கேக்குறேன், எப்பவும் பேசாம ஓடி ஓடி போவா. இன்னைக்கு என்ன இவ்வளவு பெரிய விஷயம் டக்குன்னு ஃபோன் பண்ணி கார்த்தி ஐ லவ் யூ அப்படின்ட்டா? அதெல்லாம் அப்படிதான். அது என்ன அப்படிதான்? சரி கார்த்தி, வைக்க யாரோ வந்திருக்காங்க. ஹலோ, வச்சுட்டா போல இருக்கு. கடவுளே, நம்ப முடியல நம்ம வாழ்க்கையிலும் லவ் அக்செப்ட் ஆயிருக்குன்னு. மலரே, வா, துணியெல்லாம் காஞ்சு போயிரும் போல இருக்கே, பாத்துக்கல. ஆமாக்கா, படபடன்னு துவச்சிட்டு அதெல்லாம் உட்காந்துக்கலாம்ல. சரி, எனக்கு இது கடைசி துணி தான். கோமதி, சீக்கிரம் முடிச்சிட்டு வாங்கம்மா, வீட்டுக்கு போய் சோத்த கிட்ட பொங்கி வைக்கணும். ஆக்கா, எனக்கும் கடைசி துணி தான் முடிஞ்சிட்டு. அக்கா, ஈஸ்வரக்கா போறாங்க பாருங்க. ஈஸ்வரக்கா. சரசே, என்ன எல்லாரும் துணி துவைச்சாதா? ஆமா, நீ துணியெல்லாம் துவைச்சிட்டியா? ஆமா, நான் காலையில துவைச்ச துணி பூரா தம்பிட்ட கொடுத்துட்டு இருக்கேன், அவன் போய் காய போட்டுருவான். ஈஸ்வரக்கா, இங்க வந்து உட்காருங்க, கொஞ்சம் பேசிட்டு போங்க எங்க கூட. நீங்க பேசுங்கம்மா, நான் பிற வாரேன், வேலை கிடக்கு. வந்துட்டு போங்கக்கா கொஞ்சம். வாரேன். எங்க என்ன சீஸ்? சரஸ் எல்லாரும் கூப்பிட்டு இருக்காங்க, அவங்க மாடெல்லாம் பாத்துக்கிடுங்க, நான் வந்துடுறேன். சரி, பேசிட்டே இருந்துடாத, வா சீக்கிரம். ஈஸ்வரக்கா, பொண்ணெல்லாம் பாத்தீங்களா? பையனுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருக்கு. ஆனா பார்க்க வேண்டியவன் பார்க்கலையே.
ஏன்க்கா போட்டோ காட்டலையா? போட்டோ காமிச்சா அவன் பார்க்க மாட்டேன்ட்டான். ஏமா நீ முடிவு பண்ணி வச்சது நான் மறக்க மாட்டேன், நீனே நடத்தி வை, பொண்ணு நான் கல்யாணத்தை நீ பார்த்தா போதும் அப்படின்ட்டான். பரவாயில்ல ஈசக்கா, மாவன் என்ன மரியாதை வச்சிருக்கா உங்க மேல, நல்ல பையன்க்கா. ஆமா முருகேசன் பஸ்ல இருந்தே அப்படித்தானே, நல்ல பையன். ஈசக்காவுக்கு பிறகு ரெஸ்ட் ஆயிரும். மருமகா வந்தோடனே வீட்டு வேலையெல்லாம் அவன் பார்த்துக்கிடுவா, வயல் வேலை மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்தா போதும். என்னக்கா ரெஸ்ட் கிடைக்குமா, இன்னும் மேற்கொண்டு வேலை அதிகமாயிருமான்னு தெரியல. அவ வேற வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாலாம். ஆமா மலரே, உன்ட்டு அன்னைக்கே சொல்லணும்னு நினைச்சேன் பார்த்துக்கோ. அவங்க பொண்ணு வீட்டில் சொல்லணும், கல்யாணம் அப்படி ஃபிக்ஸ் ஆயிட்டுனா கல்யாணத்துக்கு அப்புறம்லாம் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்க்கா அப்படி சொல்லுதா? வேலைக்கு போறாள் எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும்? இல்லை சரசு, இப்போ முன்ன மாதிரிலாம் வேலை பண்ண முடியல பார்த்துக்கோ. வயலையும் பார்க்கணும், மாட்டையும் பார்க்கணும், வீட்லையும் வேலை பார்க்கணும்னா கஷ்டமா இருக்கு. மாதிரி முருகேசனுக்கு மத்தியானத்துக்கு சாப்பாடு கொடுக்கறதும் சரியா வரமாட்டுக்கு பார்த்துக்கோ. பழைய குழம்பையும் சாத்தையும் கொடுத்து விட்டுருந்தேன். அவனுக்கு ஆஃபீஸில் போறவனுக்கு ஒரு மாதிரியா இருக்காது. சரிக்கா, வேலைக்கு விடலன்னா இஷ்டம், பரவாயில்ல. ஆனால் முருகேசன்ட்டு ஒரு வார்த்தை சொல்லிக்கோ, மாதிரி அவன் தப்பா நினைச்சிடக்கூடாது நாளைக்கு. அவன் என்ன சொல்ல போறான்? அவன் கல்யாண போட்டோ பார்க்கறதுக்கே வேண்டாங்க, நீ முடிவு பண்ணிக்கோ அப்படிமா. மாதிரி இதுல நான் அவன்கிட்ட கேட்டுட்டா கிடக்கணும். சரிக்கா, பாத்துக்கோ பின்னா. சரிம்மா வாரேன்னா அதுக்கப்புறம் கஞ்சி வச்சு கொடுக்கணும். வீட்டில் காலையில சாப்பிடாம கிளம்பிட்டாரு. கொஞ்ச நாளைக்கு அக்கா கஞ்சி அது இதுன்னு குடிச்சுக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மருமகதான் விதவிதமா ஆக்கிடுவாளே, அதான் சூப்பரா சமைப்பாலாமே. அப்படியா? ஆமா, அன்னைக்கு அவங்க மைனி சொன்னாங்க எல்லா சாப்பாடும் நல்லா பண்ணுவா, சூப்பரா டேஸ்டா வைப்பா அப்படின்னு சொன்னாங்க. மாதிரி கேக் பண்ணுவாளாம், எல்லா ஸ்வீட் ரெசிபி எல்லாமே நிறைய பண்ணுவாளாம். நல்ல பொருள் தானே. மாதிரி முருகேசனுக்கு விதவிதமா செஞ்சு கொடுத்தா நல்லது தானே நமக்கு. அக்கா ஆனா ஒரே அடிக்கா சமைக்க போட்டு கொடுமை பண்ணிடாதீங்க. இதுல என்னமா கொடுமை இருக்கு? வீட்டு வேலை தானே பார்க்க போறா, வயல் வேலை நானே பாத்துக்கிடுவேன், மத்த எந்த வேலையை ஏண்ட போற மாட்டேன். சரி வாரேன்னா நேரமாயிட்டு. சரி கோமதி, டக்குன்னு அழைச்சிட்டு வா, கிளம்பு. சரிக்கா. என்னங்க? கை கழுவிட்டு வரேன். இந்த வாழையில 2 அறுத்துட்டு வாங்க. நாங்க குடிங்க. உனக்கு ஈசு? நீங்க குடிங்க ஃபர்ஸ்ட், மாதிரி அந்த சட்டில நான் குடிச்சிடுறேன். ஈசு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிட்டு, ஆனா இந்த பழக்கத்தை மட்டும் நீ விடல பத்தியா? என்ன பழக்கங்க? ஒரே சட்டில கஞ்சி குடிக்குது, நான் குடிச்ச பேர் தான் நீ குடிக்கா, ஆனா வீட்டுல மட்டும் அப்படி இருக்கா? தெரியும், பிள்ளைகள் முன்னாடி வைக்கப்படுதாதானே? வைக்கலாம் ஒண்ணும் இல்ல, சட்டி ஒரே சட்டி தான் இருக்கு, நீங்க குடிச்ச பிறகு தானே நான் குடிக்க முடியும், அதுக்கு தான் அப்படி சொன்னேன். சரி குடிங்க, மூஞ்ச பாக்காதீங்க. வெறும் கஞ்சா குடிச்சிருக்கீங்க, தொட்டுக்கிட்ட எடுத்துக்கிடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய். சரி, அது என்னது? நார்த்தங்க கடைஞ்சிலாங்க, அது அக்கம் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி இருக்காத உப்பு போட்டு ஊற வச்சு வத்தப்பொடிலாம் போட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்ல உப்பு புளிப்புமா சுள்ளுன்னு இருக்க. ஆமா, கஞ்சிக்கு நல்லா சூப்பரா இருக்கும். முருகேசனுக்கு சின்னவனுக்கு சாப்பாடு என்ன கொடுத்தா? எலுமிச்சை தோறும் துவையல் வச்சு கொடுத்துட்டு இருக்கேன். சரி சரி முருகேசன், அந்த ஃபைல் அப்படியே இருக்கட்டும், வாங்க சாப்பிட்டு வந்துடலாம், லஞ்ச் டைம் ஆயிடலாம். சரி வாங்க போலாம். ஏடி ஜென்னி, எவ்வளவு நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கேன், எடுக்கவே மாட்டேக்கா, வா சாப்பிட்டு வந்துடலாம். இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் மட்டும் அப்டேட் பண்ணிட்டு வந்துருந்தேன் டி. அது 3 மணி வரைக்கும் டைம் இருக்கு, தரவை அப்லோட் பண்ணிக்கோ. இப்போ வா சாப்பிட்டு வந்துடலாம். சரி வா போயிட்டு வந்துரும். வாங்க முருகேசன், ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். சரி வா இங்கே உட்காந்துக்கிடலாம். ஜென்னி, அங்க ஆல்ரெடி யாரும் உட்காந்துருக்காங்க, டிஃபன் வச்சிருக்காங்க பாரு. சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்கன்னு நினைச்சேன். இல்ல ஜென்னி, யாரும் சாப்பிட வந்திருக்காங்க, கை கழுவ போயிருக்காங்க போல. சரி வா மாதிரி அந்த டேபிள்ல போய் உட்காந்துக்கிடுவோம். என்னட்டி கொண்டு வந்த இன்னைக்கு? ஐயோ டிஃபனை மாத்தி எடுத்துட்டு போல இருக்கேன். பிரியாணி என்ன டேஸ்டா இருக்கு, இதை கொஞ்சம் நீங்க சாப்பிட்டு பாருங்க. என்னட்டி முழிச்சிட்டே இருக்கா, சாப்பிடு. ஏட்டி வசுந்தரா, டிஃபனை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன் போல, என் டிஃபன் அவங்க டேபிள்ல எல்லாம் இருக்கு. நீ நான் போய் வாங்கிட்டு வரேன். ஒரு நிமிஷம் நில்லுட்டி. வசுந்தரா, அவங்க சாப்பாடு 2 பேர் சாப்பிட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம போய் எங்க டிஃபனை திருப்பி தாங்கன்னு கேட்டா அது நல்லா இருக்காது, இதே சாப்பிட்டுடுவோம். சரி, மாதிரி வாங்கிட்டோம். இது ரொம்ப புளிப்பா இருக்கலாம். ஆமா டீ, புளிப்பா தான் இருக்கு ரொம்ப. பாரு, உனக்கு சாப்பிட முடிஞ்சா சாப்பிடு, இல்லாட்டி இந்த பருப்பு சோறு சாப்பிடு. பரவாயில்ல டீ, இதே சாப்பிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஆமா, நீ அநியாயத்துக்கு நல்லவளாவே இரு. சாப்பாடு விஷயத்துல அட்ஜஸ்ட் பண்றது என்ன டீ, நல்ல சாப்பாடு ஒருத்தர் சாப்பிட்டுட்டு போட்டுமே, இதுல என்ன இருக்கு? பிரியாணி இவ்வளவு டேஸ்டா இருக்கு, அம்மாவும் காலையில இவ்வளவு அழகா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாப்பிட்ட பிரியாணி வாழ்க்கையில என்னைக்குமே சாப்பிட்டது இல்ல, அவ்வளவு டேஸ்டா இருந்தது. போனோடனே அம்மாவுக்கு கைக்கு முத்தம் கொடுத்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நல்ல வாய்க்கு ருசியா பிரியாணி சாப்பிட்டுட்டு அவன் நிம்மதியா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க புளிப்பு வாயை விட்டு போக மாட்டேது. சரி வேலையை பார்ப்போம்.